ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோல ரொம்ப ரொம்ப ஈஸியான பலவிதமான டிப்ஸ்லாம் பார்க்கலாம். கொசுக்கள வீட்ட விட்டு விரட்டுறதுக்கு. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸியானது, நேச்சுரலானது. நம்ம பொதுவாவே காயிலோ இல்ல வேற ஏதாவது அ மெடிசின்ஸ் மாதிரியெல்லாம் பயன்படுத்தும்போது கொசு விரட்டுறதுக்கு, அது நமக்கு வேற ஏதாவது சைட் எஃபெக்ட்ஸ குடுக்கலாம். இயற்கையா நம்ம தினமும் பயன்படுத்துற பொருள்ல இந்த மாதிரி நேச்சுரலான ரெமெடிஸ்லாம் செஞ்சோம்னா, நமக்கு கொசுக்களையும் விரட்டுன மாதிரி இருக்கும். ப்ளஸ் அதோட கூடவே எந்த சைட் எஃபெக்ட்ஸும் வராது. கெமிக்கல் போல ஐட்டம் எல்லாம் நம்ம பயன்படுத்த வேண்டியிருக்காது. வீட்ல ஒரு சிலருக்கு சுத்தமா ஒத்துக்காது. அதோட வந்து பார்த்தோம்னா, குழந்தைங்களுக்கு சுத்தமாவே இத பயன்படுத்தவே கூடாது, இந்த காயில்ஸ் எல்லாம். அதுக்காக நம்ம வந்து இந்த மாதிரி ரெமெடிஸ்லாம் நெறைய பயன்படுத்தலாம். நாம இதில நெறைய விதமான புது புதிய டிப்ஸ்லாம் பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட இந்த சேனல் நீங்க இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, நம்ம சேனல் பிடிச்சிருந்தா, மறக்காம ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. இதனால புதுசா எப்ப வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும், உடனே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துரும். நம்மளோட எல்லா வீடியோஸையும் நீங்க மிஸ் பண்ணாம உடனே பார்க்கலாம். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல் டிப்ஸு என்னன்னு பார்த்தோம்னா, நாம மாமரம் வந்து பார்த்தோம்னா, சிட்டியும் சரி, இல்ல வில்லேஜும் சரி, எல்லா இடத்துலயுமே நம்ம மேக்ஸிமம் மாமரம் வச்சிருப்போம். அந்த மாமரத்துலேருந்து மாவிலைகள எடுத்துட்டு வந்து, நாம வந்து வீட்ல அங்கங்க சொருவி வச்சுட்டோம்னா, கொசுக்கள் வந்து வராதுங்க. அந்த ஸ்மெல்க்கு வந்து கொசுக்கள் வந்து ஓடி போயிரும். ப்ளஸ் அதோட என்னன்னா, நம்ம வீட்ல வந்து தோரணம் கட்டி விடுவோம். நம்ம வீட்ல தோரணம் கட்டும்போது, அழகான நம்ம வீடும் நல்லா அழகா தெரியறதுக்காகவோ கட்டிக்கலாம். ப்ளஸ் வந்து கொசுக்கள விரட்டுறதுக்கும் நம்ம இந்த மாதிரி கட்டலாம். இப்போ வந்து இந்த மாதிரி இலைகள எடுத்துட்டு வந்து சின்ன சின்னதா கோத்தோ இல்ல சும்மா அப்படியே ஒரு முடிச்சு மாதிரி போட்டு கட்டியோ ஒரு சின்ன தோரணம் மாதிரி வாசல்ல அந்த மாதிரி ஜன்னல் சைட்ல, வாசல்ல நம்ம வந்து கட்டி விட்டுறலாம். அந்த இலை காயிற வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. நல்லா காயிற வரைக்கும் ஒரு 3, 4 நாள் வரைக்கும் அது அப்படியே இருக்கும். கொசுக்களும் வராது. அதோட வந்து பார்த்தோம்னா நம்ம கொசு வராதுன்னு சொல்லி ஜன்னலையும் திறந்து வச்சுக்க கூடாது. கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் ஜன்னலையும் மூடி வச்சுக்கோங்க. ஏன்னா, கொசு இந்த மாதிரி பலவிதமான பூச்சிகள் எல்லாம் வந்துரும். அதனால நம்ம ஜன்னலையும் மூடி வச்சுக்கலாம். வீட்ல இருக்க கொசுக்களும் கண்டிப்பா ஓடி போயிடும். மாவிலையோட அந்த வாசனை பார்த்து. இத அப்படியே விட்டுருங்க. ஒரு 2, 3 நாளைக்கு நல்லா காயட்டும். காஞ்ச அப்புறமா அந்த இலைய எடுத்துருங்க. எடுத்து இத வந்து ஒரு தட்ல பழைய ஒரு பாத்திரம் மாதிரி, ஒரு கிண்ணம் மாதிரி குழிவான பாத்திரத்த எடுத்துக்கோங்க. அதுக்குள்ள இந்த இலையெல்லாம் போட்டுருங்க. போட்டுட்டு நெருப்பு வந்து பத்த வச்சுருங்க. அது நல்லா எரியும்போது கொஞ்சம் பச்சையாவும், கொஞ்சம் காஞ்ச மாரியும் இருக்கும் இல்லைங்களா? அப்ப வந்து நல்ல புகை மாரி வரும். அந்த புகைய வீட்டு ஃபுல்லா வந்து நீங்க அப்படியே கொஞ்சம் படர விட்டீங்கன்னா, இந்த இலையில வர புகையினால வீட்ல இருக்க கொசுக்கள் எல்லாமே ஓடி போயிரும். ஜன்னல சாத்தி கொஞ்ச நேரம் வச்சீங்கனாலே போதுங்க, எல்லா கொசுவும் ஓடி போயிரும். அதுக்கப்புறமா இந்த இலைய கொஞ்சம் பச்சையா இருக்கும்போது, இந்த மாதிரி கொஞ்சம் புகையா அது வரும் இல்லைங்களா? அப்போ வந்து போயிரும். நல்லா காஞ்ச அப்புறமா ஒரு சில இலை வந்து நல்லா காஞ்சிருச்சுன்னா, அத வந்து பத்த வச்சோம்னா எரியும். அது எரியும்போது இதில பிரியாணி இலை இருக்கு இல்லைங்களா? இந்த பிரியாணி இலைய அது மேல ஒரு 2 போட்டுருங்க. அதுவும் சேர்ந்து எரியும்போது, அதிலிருந்து வர புகையும் வச்சு பார்த்தோம்னா, நமக்கு வந்து நெறைய கொசுக்கள் எல்லாம் விரட்டுறதுக்கு ரொம்ப சூப்பரா வேலை செய்யும். நம்ம பொதுவாவே வெறும் மாவிலைய போட்டு, புகை மாதிரி போட்டுட்டு நம்ம எரிய வச்சுக்கலாம். ஓவரா காஞ்சிருச்சு அப்போ வந்து புகை வராது இல்லைங்களா? நல்லா பத்த வச்ச உடனே பளிச்சுன்னு அப்படியே எரிய ஆரம்பிச்சுரும். அப்படி நல்லா எரியும்போது, நம்ம வந்து அதில இந்த மாதிரி சின்ன சின்னதா பிரியாணி இலைய போட்டோம்னா, இப்போ ஒரு ஒரு சில வந்து இலைய நம்ம பிரியாணி இலைகள வச்சிருப்போம். வேண்டாம், தூக்கி போடலாம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா, ஒன்னொன்னுத்து வந்து கொஞ்சம் டேமேஜ் மாதிரி சின்ன சின்ன ஹோல்ஸ்லாம் இருக்கும். கழுவிட்டு பயன்படுத்துவோம். ஒரு வேளை உங்களுக்கு வேண்டாம், நீங்க வச்சிருக்கீங்க, ஏதாவது ஒரு காரணம், ரொம்ப நாள் ஆயிருச்சு, இல்ல ஏதாவது பூச்சி அடிச்சிருக்கு, இந்த மாதிரி ஏதாவது இருந்தா, அந்த இலைகள நீங்க இந்த மாதிரி பயன்படுத்திக்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா, ஏற்கனவே நம்ம சொல்லியிருப்போம் நம்ம சேனல்ல, தேங்காயோட அந்த மேல் ஓடு நார் இருக்கு இல்லைங்க, அந்த நார கூட பத்த வச்சு அதுக்கு மேலேயும் இந்த பிரியாணி இலைகள போடலான்னு சொல்லி, அந்த மாதிரியும் பயன்படுத்தலாம். அதுக்கடுத்தது ம். அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா, வெங்காயம். ஒரு வெங்காயத்த எடுத்துட்டு, அத வந்து நம்ம ஒரு கயிறு மாதிரி கட்டிட்டு, அதில வேப்ப எண்ணெய் இருக்கு இல்லைங்களா? வேப்ப எண்ணெய் நம்ம கடையிலலாம் வாங்கி ரொம்ப ஈஸியா பயன்படுத்துவோம். அந்த வேப்ப எண்ணெய அந்த வெங்காயம் முழுக்க அப்படியே டிப் பண்ணிட்டு, அத வந்து வீட்ல ஒரு இடத்துல கட்டி விட்டுருங்க. 2, 3 இடத்துல கட்டி விட்டோம்னா போதும். அது வந்து நல்லா கொசுக்கள விரட்டுறதுக்கு ரொம்ப நல்லா வேலை செய்யும். அதுக்கடுத்து பார்த்தோம்னா இந்த மாதிரி. இத வந்து நெறைய பேர்ல சொல்லுவாங்க. சண்டு மல்லி, கெண்டு மல்லி அதுக்கப்புறம் சாமந்தி, செவ்வந்தி இந்த மாதிரி நெறைய விதமான பேர்ல சொல்லுவாங்க. இந்த
பூவு. அதாவது மேரிகோல்டுன்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. இந்த பூ நமக்கு பார்த்தாலே தெரிஞ்சிரும். கோயிலுக்கு நம்ம பூஜைக்கும் நெறைய வாங்கி பயன்படுத்துவோம். இந்த செடிய வந்து வீட்ல அங்கங்க இந்த விதைகள் வந்து நமக்கு ரொம்ப ஈஸியா கிடைக்கும். பூ வாங்குனாலுமே அத வெயில்ல காய வச்சோம்னா, அதுலேருந்து விதைகள் வந்துரும். அந்த விதைகள சும்மா வீட்ல கொஞ்சம் இடம் இருந்தா போட்டுருங்க. செடியா வந்ததுன்னா, அந்த இடத்த சுத்தி சுத்தமா கொசுவே வராது. அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா, செடியெல்லாம் வளர்க்க முடியாது அப்படின்னா, இந்த பூவ கூட நம்ம வீட்ல வந்து தோரணம் எப்படி கட்டுறோமோ, அந்த மாதிரி ஒண்ணொண்ணு அங்கங்க சும்மா கட்டி விட்டோம்னா, நம்ம வீடும் கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லா அழகா அட்ராக்டிவா இருக்கும். அதோட கொசுக்கள விரட்டுறதுக்கும் ரொம்ப நல்லா வேலை செய்யும். நம்ம இப்போ பூ வாங்குறோம் அப்படின்னா, ஒரு 4, 5 பூ எடுத்து வீட்ல அங்கங்க ஜன்னல்ல, கதவு சைடுல அங்கங்க இது மாதிரி கட்டி விட்டுறலாம். காஞ்ச அப்புறமா நம்ம மறுபடியும் அதே போல ஒண்ணொண்ணு நூல்ல கட்டி கட்டி அங்கங்க வச்சிரலாம். இல்ல உங்களுக்கு கட்டுறதுக்கும் முடியல அப்படின்னா, ஒரு சும்மா அப்படியே ஜன்னல் சைடுல, கதவு பக்கத்துல, கதவு சைடுல அந்த மாதிரி அங்கங்க ஒண்ணொண்ணு வச்சுருங்க. அந்த மாதிரி வச்சாலுமே நமக்கு அந்த வாசனையில கொசுக்கள் வந்து ஓடி போயிரும். பூவோட சேர்த்து பூவோ, இல்ல இலையோ எது வேணாலும் வச்சுக்கலாம். ரொம்ப நல்ல வேலை செய்யும். இதோட வாசனையும் ரொம்ப சூப்பரா இருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா, மாங்காய் இலையும் ப்ளஸ் வந்து நம்ம அ நல்லா அரைச்சு பேஸ்ட் மாதிரி பண்ணுறோம் இல்லைங்களா? அப்போ அரைச்சிட்டு நல்லா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஃபைனாக அரைச்சு, ஒரு தண்ணி மாதிரி லிக்விடா பண்ணி, இத வந்து ஸ்ப்ரே பாட்டில்ல ஊத்தி வச்சு கூட வீட்ல அங்கங்க அந்த ஸ்ப்ரே மாதிரி அடிச்சு விடலாம். இது வந்து மா இலையில செய்யலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா, ஆம் புதினா இலையில செய்யலாம். வேப்ப இலையில செய்யலாம். இந்த 3த்துலயுமே நம்ம செஞ்சுக்கலாம். உங்களுக்கு எந்த பொருள் ரொம்ப ஈஸியா இருக்கோ, அத வந்து அரைச்சுருங்க. தண்ணிய போட்டு நல்லா அரைச்சுட்டு, ஸ்ப்ரே மாரி பண்ணிட்டு, இத ஒரு நாள் பண்ணீங்கன்னா போதும். ஒரு 4, 5 நாளைக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம எதுக்காக இவ்ளோ வந்து கஷ்டப்பட்டு பண்ணணும், அப்படியே இருந்தா பரவாயில்லையே அப்படின்னு, நம்ம வந்து முக்கியமா பார்க்குறது வந்து நம்மளோட ஹெல்த்துக்கு. அ நான் வந்து ஒரு 2, 3 தடவ இந்த மாதிரி ஒரு டைம் வந்து கொசு வத்தி வாங்கி யூஸ் பண்ணேன் அப்ப. அ அந்த புகையினால குழந்தைக்கு அடிக்கடி கோல்டு பிடிச்ச ஆரம்பிச்சிருச்சு. நமக்கு தெரியாது எதனால கோல்டு பிடிக்குதுன்னே சொல்லி, ஆனா குழந்தைங்களுக்கு அடிக்கடி கோல்டு பிடிக்கும். நம்மளும் யோசிச்சே இருக்க மாட்டோம். ஆனா அந்த காயில்ஸ்ல வர புகை, ஒரு காயில் வந்து புகை வராது அப்படின்னாலுமே சரி, புகை வரலன்னா அது எப்படி அது வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கும் பார்க்கும்போதே புகை வராமலாம் இருக்காது. இல்ல நம்ம வந்து இந்த மிஷின் மாதிரி பயன்படுத்துறோம் அப்படின்னாலுமே, அதிலிருந்து வர அந்த ஸ்மெல்லும் சரி, இன்ஃபெக்ஷன் ஆகலாம். எல்லாருக்கும் ஆகுறதில்ல. ஆனால் நமக்கு தானே டேஞ்சர். அதனால கண்டிப்பா இந்த மாதிரி நேச்சுரல் ரெமெடிஸ்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இதே போல இன்னும் பல புதுவிதமான டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ்லாம் பார்க்கறதுக்காக. ஹெல்தியா சாப்பிட்டு சந்தோஷமாவும், சேஃபாவும் வீட்லயும் பத்திரமாவும் இருங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.